ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. நேரம் சரியில்லையா? என்ன ஒரு கொஸ்டினோடு, நேரம் சரியில்லையா? ஆமாம், நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆமையா எனக்கு நேரமே சரியில்லையா அப்படின்னு. ஆமாம், அதான் இன்றைக்கு செய்தி. சோத்திரம். சங்கீதம் 31:15 வாசிக்கலாம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லும்போது முந்தின வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால் ரொம்ப அவர் வருத்தப்பட்டு எழுதுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து, என் அக்கிரமங்களினாலே என் பலன் குறைந்து, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அறிமுகமானவருக்கு நான் அருக்களிப்புமானேன். வீதியில என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். பாத்திரத்தை போலானேன். கடந்த நாட்களிலே தாவீதனுடைய இருண்ட காலத்தை குறித்து பார்த்தோம். அதிலே இந்த வசனங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? என் காலங்கள் எங்க இருக்கிறதா? உமது கரத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த அநேகருடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இல்லை. தாவீது எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் அவன் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை குறையவில்லை. அவன் சொல்லுகிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கும் என்னை தப்புவியும். அவன் சொல்றான், என்னை துன்பப்படுத்துறவங்க, என் சத்துருக்கள் என்னை கொண்டு போடக்கூடாது, அவங்களுக்கு தப்புவியும். என் காலங்கள் யார்கிட்ட இருக்கு? உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். அநேகர் நம்முடைய காலங்கள், நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் ஆண்டோடைய கருத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கையா இருக்கிறீர்களா? ஐயோ, சாத்தான் என்ன கொல்ல கொண்டு போயிடுவான் போல இருக்கிறத, இவன் என்ன உயிரை வாங்கிடுவான் போல இருக்க, இவன் என் உயிரை வாங்கிடுவா போல இருக்க, இந்த பிள்ளையினால தான் என் உயிர் போயிடும் போல இருக்க, என் புருஷனால தான் என் உயிர் போயிடும் போல இருக்க, இந்த ஊர் மக்கள்னாலே என் உயிர் போயிடும் போல இருக்க அப்படின்னு நினைக்கிறீர்களா? இவன் சொல்கிறான், என்னதான் துன்பம் வரட்டும், என் சத்துருக்கள் கைக்கு என்னை துன்பப்படுத்துவருடைய கைக்கும் என்னை தப்புவியும். அப்படியானால் எனக்கு சத்துரு இருக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என் காலங்கள் யாரிடத்துல இருக்கு? உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமா, தலைப்பு என்ன சொன்ன? நேரம் சரியில்லை. ஆமா, பிரசங்கி 9:12 வாசிக்கலாம். அங்கதான் நேரம் சரியில்லாம இருக்கு. பிரசங்கி 9:12. காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தை மனுஷன் அறியவில்லை. தன் காலம் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்கும், என் ஆயுசு முடிகிறதுக்குள்ள என்னென்ன இன்னும் நடக்க போதோ என்பதை நீங்க என்ன பண்ணல, அறியல. தன் காலத்தை மனுஷன் அறியான். நல்லா கவனிங்க. மச்சங்கள் வாசிங்க.
மச்சங்கள் என்று சொன்னால் மீன்கள். புரிகிறதா? மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். எந்த காலத்துல இப்ப படிச்சீங்க? மனுபுத்திரர் எல்லாரும் வேதத்தை எடுத்து படிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. பொல்லாத காலத்துல. அது என்ன பொல்லாத காலம்? அதான் நான் சொன்னேன்ல, என் நேரமே இப்போது நேரம் சரியில்லை, அதான் பொல்லாத காலம். மனுஷர்களுக்கு சில பொல்லாத காலம் இருக்கு. ஆனால் உலகத்தான் சொல்லுவான், எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவான். அதான் பொல்லாத காலம். நேரம் சரியில்லையா? நேரம் சரியில்லையா? அதான் கேள்வியோடு ஆரம்பிச்சேன். அப்படியானால் மனுஷன் தனக்கு என்னென்ன காலங்கள் வரப்போகிறது என்பதை அவன் அறிவது கிடையாது. மீன்கள், மச்சங்கள் கொடிய வலையிலே போய் அகப்படுவது போல, அதுபோல குருவிகள் கண்ணியிலே அகப்படுவது போல, மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பொல்லாத காலத்திலே நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் தப்பிக்கப்படணும் அப்படின்னு தான் சோதரம். உலகத்தான் என்ன பண்ணுவான், 1-2 காரியங்களை செய்து பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? அது இல்லை நஷ்டம் கஷ்டம் வந்தோன்னா உடனே போவான், ஜோசியக்காரன்ட்ட போவான், இல்லை ஜாதகம் பார்க்குறவன்ட்ட போவான். அவனை போய் கேட்பான், நான் இந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் என்னதான் எல்லாம் தொடர்றதெல்லாம் நஷ்டத்தில் இருக்குது, நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அவன் அப்போ சொல்லுவான், இப்போ 7.5 நாட்டு சனி அவனுக்கு பிடிச்சிட்ருக்கு, அதனால் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும், நீ எது தொட்டாலும் உனக்கு வாய்க்காதுன்னு. சிலர் கேட்பாங்க, நான் இப்போது கிழக்க பார்த்த வீட்டில் இருக்கிறேன், அது விளங்காமல் போகுது, நான் என்ன பண்ணணும்? வடக்க பார்த்த வீட்டில் இருக்கணுமா, தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கணுமா, இல்லைன்னா நான் சூரப்பட்டில் விருந்தாநகரில் குடியிருக்கிறேன், நான் இப்போது கடற்க பக்கமாக ஓடணுமா, இல்லை தெற்கு பக்கமாக ஓடணுமா, இல்லை வடக்கு பக்கமாக ஓடணுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவன் என்னமோ உங்களை படைச்சது மாதிரியும், அவன் உங்களை வழிநடத்துகிற கடவுள் மாதிரியும் நீங்கள் நினச்சிட்டு அவன்கிட்ட போனால், அவன் என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பொல்லாத காலம், எனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லி அப்போ அவன் ஒவ்வொரு காரியமாக சொல்லுவான். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, இதுக்கு அது இருக்குது, இதுக்கு அது கொஞ்சம் செலவாகுமேன்னு. இது செலவை பற்றிய கவலைப்பட போகிறோம்? செலவு வாய்ப்பு முக்கியம். நமக்கு என்ன ஆகணும்? இந்த பொல்லாத காலத்திலேருந்து நல்ல காலம் மாறுறதுக்கு உள்ள கிரியை பண்ணணும், அதுக்குள்ள பரிகாரம் பண்ணணும். அவனுக்கு இப்போ என்ன காலம்? நல்ல காலம் பிறக்குது. உங்களை பார்த்த உடனே, உங்கள்ட்ட வாயிலேருந்து வார்த்தை கேட்டவுடனே அவனுக்கு நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சு, அங்கே போயிருக்கீங்க. இப்போ அவன் பார்ப்பான், ஆஹா நான் என்ன சொன்னாலும் இப்போ தெய்வ வாக்காதான் அந்த அம்மா எடுத்துக்கொள்ளும், ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அவன் 2-3 கேள்வி கேட்பான். ஆமாம், உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கணுமே, இப்படியெல்லாம் ஆயிருக்கணும், ஏன்னா நீங்கள் நல்லதுக்காக போயிருக்கிறீங்க, கெட்டதை பார்க்க போகும்போது இப்படியெல்லாம் இருக்கும். ஆமையா ஆமையா ஆமையான்னு. இந்த பொல்லாத காலத்தில் கொடிய மச்சங்கள், மீன்கள் வலையில போய் மாற்றுறது போல, இந்த பொல்லாத காலம் கொஞ்சம் காலம் சில மனிதர்களுக்கு இருக்கிற அந்த பொல்லாத காலத்தில் எங்கே போய் மாட்டுறானா, சடுதியிலே தங்களுக்கு நேரிட ஆபத்தில் போய் மாட்டிடுறாங்க. ஆமே, தங்களுக்கு நேரிடுற ஆபத்தில் போய் மாட்டிடுவாங்க. சோதரம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேணும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நமக்கு கஷ்டம்னு வரும்போதான், துன்பம்னு வரும்போதான் அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி நமக்கு ஃபோன் காலுங்கள் வரும், மெசேஜுகள் வரும். புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் கஷ்டத்தை தீக்கிற மாதிரி அவன் வந்துடுவான், ஃபோன் காலுங்க வரும்.
ஆமாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத காலத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்? சடுதியில் போய் மச்சங்கள் மாற்றுறது போல, மீன் மாற்றுறது போல, அங்கே சொல்றது குருவிகள் கண்ணிகளில் பிடிபடுவது போல போய் மாட்டிக்கிறாங்களா. கண்ணிகளை சாத்தான் என்ன பண்ணுறான்? விரிக்கிறான். நான் சொன்ன மாதிரி கண்ணிகள். ஆமாம், பொல்லாத காலத்தில் மனுஷன் எங்கே போய் மாட்டுறான்? சடுதியில் போய் குருவிக்கு கண்ணி வலை வச்சிருக்கு, அதில் போய் மாட்டுது. இந்த குருவியோ புறாவோ காகங்களோ நான் ஒரு முறை தான் பார்த்தேங்க. இந்த நரிக்குறவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணால் ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஆகாரத்தை போட்டுட்டு கான்னு கத்துறான். ஒரு காக்கா வந்தது, உடனே அப்படி சோறை போட்டான். 2 காக்கா வந்து, 5 காக்கா வந்து, 10 காக்கா வந்து அங்கே வந்து எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு சோறை வச்சான். கிட்டத்தட்ட ஒரு 25 காக்கா எங்கேருந்து தான் வந்தது இல்லை. அவன் அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு வலையை விரிச்சிட்டு அதை ஃபுல்லாக லேசாக மண்ணை போட்டு ரொப்பிட்டான். அங்கே போய் உட்காந்து இந்த வலையில் உள்ள ஒரு கயரை அங்கே விட்டுருக்குறான். அந்த 25 காக்காய்க்கு மேலே வந்து உட்காந்துச்சு பாருங்க. அங்கே இருந்துட்டு அந்த கயரை ஒரு இழுப்புழுத்தான் பாருங்க. எல்லா புறாவும் அந்த வலை எப்படியோ அப்படி இதாயிடுச்சு, கவர் ஆயிடுச்சு, அதுக்குள்ளால மாட்டிடுச்சு. எல்லாம் போய் எல்லாத்துக்கும் சிறகை ஒடிச்சு பையில் போட்டுட்டு போகிறான். அப்போ தான் நான் பார்த்தேன், அது அங்கே என்னது பொல்லாத காலத்தில் என்ன இருக்குதான், குருவிகள் என்ன கண்ணியிலே பிடிபடுவது போல. அப்போ இந்த கண்ணியில பிடிபடுவதற்கு முன்னாக அந்த காகத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை வேடன் என்ன பண்றான்? அப்படி போடுறான். இதுதான் இந்த நம்முடைய இந்த இன்டர்நெட்னு சொல்றேன். அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா உங்களுக்கு? வலைத்தளம். அது ஒரு வலை, உங்களை பிடிக்கிறதுக்கு அது ஒரு வலை வீசிட்டு இருக்கிறான். ஆமா, ஒரு வலை வீசுறான். கொடுமை. இது பொல்லாத காலத்தில் மனுஷன் என்ன பண்ணிடுறான்? அப்போ மனுஷனுக்கு பொல்லாத காலம்னு ஒன்று இருக்கா இல்லையா? நேரம் சரியில்லாமல் இருக்கிற ஒரு காலம் இருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அதை முதல்ல சொல்லுங்க ஐயா. நீங்கள் இவ்வளோ நேரம் சுற்றி கதை பேசிட்டு எங்களுக்கு அதுலேருந்து விடுதலை தான் வேணும் இல்லையா? சொல்லலாமா? ஆமென், சோத்திரம். எபேசியர் 5:16 வாசிங்க. பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாட்கள் பொல்லாத காலங்கள் இருக்கிறது. நம்முடைய இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எல்லாம் என்ன காலம்? பொல்லாத காலங்கள். இந்த பொல்லாத காலம், நாட்கள் பொல்லாத, ஒவ்வொரு நாளும் பொல்லாத காலம். அப்போ நீங்க நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அப்படியானால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நாட்கள் பொல்லாத நாட்கள். யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, எந்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எல்லாம் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினால நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஆமாம், நாட்கள் காலம் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரமும் காலங்கள் தான் நமக்கு. ஆமா, வேதத்தில் அதுக்கு எப்படி இருக்குன்னா, 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். புரிகிறதா? ஒவ்வொரு ஜாமத்துக்கும் 3 மணி நேரம். அப்படியானால் இந்த காலம் இருக்குது, ஒவ்வொரு நேரம். நாட்கள் பொல்லாதவைகளானால் இந்த ஒவ்வொரு காலத்தையும் பிரயோஜனப்படும், ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? அப்படியானால் நம்முடைய நேரங்கள் பிரயோஜனமா இருக்கா, நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். ஆமா, அந்த நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது. அந்த நேரத்தில் போய் தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு நம்ம இன்னும் கெட்டு போகக்கூடாது. அந்த பிரயோஜனப்படுத்தணும். சரி, என்ன பிரயோஜனப்படுத்தணும்னு சொன்னால் 57ஆம் சங்கீதம் 57 1 வாசியுங்கள்.
எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் அப்படின்னு சொல்லும்போது இக்கட்டுகள், துன்பங்கள், இந்த கெட்ட நேரங்கள், கெட்ட காலங்கள். சொன்னேன்ல, நேரம் சரியில்லைல்ல, இந்த நேரம் தான் விக்கினங்கள் நிறைந்த நேரம். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் நிறைந்த இந்த நேரம். இந்த நேரம் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் என்று சொல்றார். அப்போ இந்த நேரம் சரியில்லாத நேரத்தில் நீங்கள் எங்கே போகணுமா? ஆண்டவருடைய சட்டையின் நிழலிலே நாம் போய் இருக்கணுமா? அது போகிற மட்டும். அப்போ அந்த காலம், பொல்லாத காலம் நீங்கி போகிறது வரைக்கும் எங்கே இருக்கணும்? நிறைய பேர் தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த கெட்ட காலங்கள், நேரங்கள் விலகி போகிறது வரையிலும் ஜோசியர்கிட்ட போவாங்க, நேரம் பார்க்குறவங்கள்ட்ட போவாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவங்கள்ட்ட போவாங்க, ஆலோசனை கேட்குறவங்க விட்டு போவாங்க, அக்கம் பக்கங்கிற அக்காமார்கிட்ட போவாங்க. அக்கா நேரமே சரியில்லைக்கா, என்ன பண்ணலான்னு, வா போகலாம், ஓம் பேரில் நான் லோன் வாங்குகிறேன், என் பேரில் நீ லோன் வாங்கி மொத்தத்தில் வாங்கி ஒரு வழி ஆயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. இந்த பொல்லாத காலம் இருக்கிறதா, இந்த விக்கினங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமா? ஆண்டவருடைய சட்டைகளின் நிலையிலே போய் உட்கார்ந்துடணுமா? அப்படியே அமைதியாக இருந்துருங்க. அப்படியான அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக இருங்க. இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, நான் எங்கே உட்கார்ந்துருக்க போகிறேன்? ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்துருங்க. அதாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நோயாளிகளுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. நர்ஸுகிட்ட சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை ட்ரிப்ஸ் போடுங்க. இந்த பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டுன்னு சொன்னால் நோயாளின்னு நினைக்காதுங்க. பேஷண்ட்டுன்னு சொன்னால் அமைதியாக காத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம். யாரு? ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நோயாளி போய் அட்மிட் ஆகிட்டா அவருக்கு வேலைக்கு போக முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, கண்ட இடத்துல போய் சாப்பிட முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை அவங்க என்ன சொல்கிறா அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கணும், அமைதியாக காத்திருக்கணும். அடுத்த நர்ஸு என்ன ஊசி கொண்டு வராங்க, அடுத்த என்ன மாத்திரை கொண்டு வராங்க, அடுத்த என்ன டெஸ்ட்டு கிடையாது. பேஷண்ட் இவங்க என்ன பண்ணணும்? அமைதியாக காத்திருக்க வேண்டும். அவங்க தான் பேஷண்ட்டுன்னு சொல்கிறது. புரிகிறதா? அமைதியாக காத்திருக்கிறது அதுதான் பேஷண்ட். எனவே நீங்கள் இப்பொழுது யாரா இருக்கிறீங்க? பேஷண்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்ட காலம், துன்ப காலம், நெருக்கத்தின் காலம், பொல்லாத காலம், இப்பொழுது என்ன பண்ணணும்? நீங்க அமைதியாக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கணும். இல்லையா? சொல்லலாமா? ஆமென். அவர் அமைதியா இருக்கணும். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நீ வேற எங்கேயா இருந்தேன்னா உனக்கு பொல்லாத காலத்தில் எவனாவது உன்னை அடிச்சு போட்டுருவான், சாத்தான் உன்னை. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவருடைய சட்டையின் நிழலில் இருக்கிறேன். அங்கே வர முடியுமா சாத்தான்? அங்கே எதுவுமே வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம போய் மாட்டிக்கிற பொல்லாத காலம் இருக்கிறது தான் உண்மைதான். உனக்கு நேரம் சரியில்லை தான் உண்மைதான். ஆனால் நீ எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்திலே காத்துரு. இந்த நேரம் பார்த்து நீ வெளியே போனியன்னா சாத்தான் உன்னை அலேக்கா தூக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த கேஸை உனக்கு முடிச்சு கொடுக்குறேன், 1.5 லட்சம் ரூபா கொடுன்னு கேட்பான். அது 5000 ரூபா கூட விலை மதிப்பு இருக்காது அந்த கேஸை முடிக்கிறதுக்கு. உங்களை அலேக்கா தூக்கிட்டு போய் அந்த பொல்லாத காலத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் இல்லாமல் நீங்கள் போனீங்களன்னா உங்களை பல லட்சங்களை செலவு பண்ண வச்சிருவான். அதனால காத்துருங்க. ஆமா, அது பொல்லாத காலம். ரைட்டு, காத்துருங்க. அதை விட்டு ஓடிடாதுங்க, கவனமா இருங்க. ஆமா,
கொலோசியர் 4:5 வாசிங்க. கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புறம்பே இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னா உலகத்தார். நீங்க கர்த்தருக்கு உள் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? கர்த்தருக்கு உள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ புறம்பே இருக்கிறவர்கள் சொல்றது உலகத்தார், கர்த்தரை அறியாதவர்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி நடக்கணுமா? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி என்ன பண்ணணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன வாசித்தோம்? கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்தானுக்கு முன்பாக ஞானமா நடையுங்க. நம்ம போய் உலகத்தாண்ட போய் பார்த்தா என்ன சொல்லுவோம்? நான் அப்படி யாரையும் இதுவரையும் சொல்லலை. போய் உனக்கு என்ன வட்டி வேணும்? பணம் கொடுக்குறியா? நீ செக்கு கேட்டால் செக்கு கூட டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறேன். நான் சிலர் போய் சொல்லுவான், ஐயா கடவுள் மாதிரி உங்களை தான் ஐயா நான் நம்பி வந்திருக்கிறேன் ஐயா. அங்கே கடவுளையே நம்ம வித்துடுறோம். ஐயா நீங்கள் தான் கடவுள் மாதிரி ஐயா, நீங்கள் தான் தெய்வம் மாதிரி ஐயா. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? ஞானமாக நடக்கணும். ஆமாம், உலகத்தாங்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லாத. உலகத்தாண்ட இருந்து போய் உன் வேதனையை சொல்லாத. ஆண்டவர் சொல்ல, உன் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாக உனக்கு என்ன வேண்டியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரமா எடுங்க, வாசிங்க. 6ஆம் வசனம். ஆ ஆ 8ஆம் வசனம். அவர்களை போல நீங்க செய்யாதிருங்க, அஞ்ஞானிகளை போல நீங்க செய்யாதிருங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீ அதனால போட்டு சும்மா போட்டு என்ன போட்டு தொந்தரவு பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னு நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம என்ன பண்றோம்? ஒரு உலகத்தாண்ட போய் நின்று, ஐயா நீதாயா என் தெய்வம், ஐயா நீதாயா என் கடவுள், நீதான் என் தெய்வம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கணுமா? ஞானமாய் நடந்து, ஞானமாய் நடந்து. ஏசபேல் இருக்கிறாள தேவ மனுஷனை எலியா அவரே மிரட்டிட்டா தெரியுமா? நாளைக்கு உன்னுடைய உடம்புல உன் தலை இருந்தன்னா பாரு என்ன நடக்குது பாரு அப்படின்னு மிரட்டுவா. இதை பார்த்து தான் இவர் ஒளிஞ்சு போய் கிடப்பார். நன்றாய் கவனிக்கணும். பிரியமானவர்களே, நாம் கவனமா இருக்கணும். உலகத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும், ஞானவான்களா இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகர் ஆக வேண்டிய நீங்கள் உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். வேதத்தினுடைய வார்த்தைகளுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியிருக்கு. காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் யாரா? காலத்தை பார்த்தா நீங்க யாரு? போதகராக வேண்டியவங்க. ஆமா, ஆனா நீங்க இப்பவும் என்னவா இருக்கிறீங்க? குழந்தையாவே இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப காலத்தை என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கிருபையை தாரோம், ஊழியம் செய்ய கிருபை தாரோம். ஆமா, அதுக்காக உடனே வேலையை விட்டுட்டு வந்து ஊழியம் செய்ய வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வேலைக்கு போங்க இருப்பானே, ஒரு நேரம் வழியில் பார்க்குற அக்காள்கிட்ட சொல்லுங்க, அக்கா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுங்க. புரிகிறதா உங்களுக்கு? சங்கீதம் 27:14 இன்னைக்கு காத்துரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு காத்துருங்க, அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு நியாயம் செய்வார். இங்க ஓடலாமா, அங்க ஓடலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா பண்ணாதுங்க. 1 பேதுரு 5:6 வாசிங்க. ஆகையால் இப்ப ஆகையால்னு சொல்றதுக்கு விளக்கம் நான் இவ்வளவு நேரம் பேசினது. ஆகையால் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிற பாருங்க. ஆகையால்
ஏற்ற காலம்னு ஒரு காலம் வரப்போகிறது. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கஷ்ட காலங்களிலே, துன்ப காலங்களிலே நான் ஃபைனான்சரை தேடி அங்கங்கே ஓடுனது உண்மையான தவிர, தேவனுக்கு பிரியமில்லாத ஜோசியமோ எந்த விதமான இதோ வாஸ்து சாஸ்திரமோ இந்த பின்னால் நான் போனதே கிடையாது. நான் சாட்சி. எனவே வேதம் சொல்லுகிறது, நீ யாருக்கு காத்திருக்கணுமா? அவர் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படி அவளே பரத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கரத்தின் கீழே கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை கைவிடவே மாட்டார். ஏற்ற காலம் என்று ஒன்று பிரசங்கில பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கிறது. எனவே நேரம் சரியில்லையா, கடைசியாக முடிச்சிடுறேன். எங்கே இருக்கணுமா? ஆண்டுடைய சட்டையின் நிழலிலே அமைதியாக இருக்க வேண்டும். பொல்லாத காலத்திலே மனுஷன் அவசரப்பட்டு போய் சிக்கிடுவானாம். மீன் வலையில மாட்டுவது போலும், குருவி கண்ணியிலே மாட்டுவது போலும். அதனால என்ன பண்ணணுமா? கவனமாக இருக்க வேண்டும். அந்த பொல்லாத காலத்திலே சட்டையின் நிழலிலே இருங்க. இன்னும் ஞானமா இருங்க. உலகத்தானுக்கு உண்மைங்க ஞானமா இருங்க. நீங்க காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கருத்தின்கள் அடங்கி இருங்க. கலாத்தியர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 6:7 கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். என்ன, நிறைய பேர் நம்மளை பரிகாசிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களா? உங்களுக்கு ஏன் இந்த பாடு? ஏன் உங்களுக்கு இந்த வேதனை? ஏன் இல்லை? அவர் பரிகாசம் பண்ண விட மாட்டாரு. நீங்க என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க நல்லது விதைச்சிங்கன்னா, கெட்டதை நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க இதை ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு பலனை அடைவீங்க. நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தா அதுக்கு ஏற்ற பலனை நீங்கள் அறுவடை செய்வீங்க. நீங்க தேவ சமூகத்தில் அங்க பார்த்தோம்ல, சட்டையின் நிழலில் இருந்தால் அந்தக்குள்ள அறுவடையை செய்வீங்க. நீங்க அவருடைய பலத்த கருத்துங்கள் அடங்கி இருந்தால் அதற்குரிய பலனை நீங்க அறுப்பீங்க. கெட்டதை நான் சொல்ல வரல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டோடைய பிள்ளையை சீசன் என்ற நாமத்தினால் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதனுடைய பலனை அடையாமல் போவது இல்லை. எனவே ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திரு. எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, கர்த்தருக்கு காத்திரு. அந்த நாள் கடந்து போக மட்டும் ஆண்டோடைய சமூகத்திலே காத்திரு. ஏற்ற காலம் வரும், உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலம் முழங்கால் படிடலாம். பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். நீர் சொல்ல சொன்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது. எங்கள் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறதப்பா. ஒருவேளை இந்த காலங்கள் கஷ்டமான காலங்களா இருந்தாலும், அலைச்சலா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், நாங்கள் மனுஷனை நம்பாதபடி உம்மை நம்பி காத்திருக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் மனம் கண்கண்ட இடங்களில் அலையாதபடி, கால் போற போக்கிலே நாங்கள் போகாதபடி உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க கிருபை தாரும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் அப்பா, இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அடைக்கலமா இருக்கிறீர், கோட்டையா இருக்கிறீர், கைவிட மாட்டீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய துன்பங்கள் மாறட்டும், இக்கட்டுகள் மாற, அலைச்சல்கள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பூலோகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியிலே அவனுடைய வலையில போய் நாங்கள் சிக்காதபடி ஆண்டவரே உடைய கருத்தின்கள் இருக்க கிருபைதார். உடைய வரிக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், சமாதானமாய் காத்துக்கொள். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.